தமிழகத்தில் பேசுபொருளாக இருக்கும் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸின் மறையாத நினைவுகளை பகிர்கிறது இந்த தொகுப்பு. 1930களில் ஒட்டுமொத்த சினிமா தயாரிப்பு தொழிலில் கோலோச்சி இருந்தது கொல்கத்தா. அதற்கு மாற்றாக சேலத்திலேயே ஒரு ஸ்டுடியோ தொடங்கினால் என்ன என்ற T.R. சுந்தரத்தின் யோசனையே மாடர்ன் தியேட்டர்ஸ். ஜவுளி தொழில் தொடர்பாக லண்டனில் உயர்கல்வி கற்ற T.R. சுந்தரம் சினிமா மீதான தீரா ஆசையால் சேலம் ஏற்காடு ரோட்டில் 1935இல் மாடர்ன் தியேட்டர்ஸை உருவாக்கினார். படப்பிடிப்பு தளம், பாடல் பதிவு செய்யும் ரெக்கார்டிங் இடம் என முழு படத்தையும் பதிவு செய்யும் வகையில் 10 ஏக்கர் பரப்பளவில் உருவானது மாடர்ன் தியேட்டர்ஸ். சதி அகல்யா என்ற திரைப்படத்தை தயாரித்தது. தொடர்ந்து சினிமா துறையில் கோலோச்ச தொடங்கியது மாடர்ன் தியேட்டர்ஸ். வசனகர்த்தாவாக கருணாநிதி வளர்ந்து வந்த காலகட்டம். அவரை கதை எழுதி கொடுக்க அழைத்தார் T.R. சுந்தரம். கருணாநிதி எழுதிய மந்திரி குமாரி ஹிட் ஆனது. அதில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்திருப்பார். அலிபாபாவும் 40 திருடர்களும் என கலர்படம் எடுத்து கலக்கியது. மாடர்ன் தியேட்டர்ஸில் 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கவிஞர் கண்ணதாசனும் பாடல் எழுதினார். தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத மேதைகள் எல்லாம் பணியாற்றிய தலமானது மாடர்ன் தியேட்டர்ஸ். 1963இல் T.R. சுந்தரம் மறைந்ததும் அவரது மகன் ராமசுந்தரம் நிர்வாகத்தை கவனிக்க தொடங்கினார். அவரது தயாரிப்பில் ஜெமினி கணேசன் நடிப்பில் வல்லவனுக்கு வல்லவனும் வெற்றி படமானது. ஆனால் காலப்போக்கில் திரைப்பட தயாரிப்பு சென்னையை நோக்கியதாலும் வெற்றிப்பாதை பலவீனமானதாலும் தயாரிப்பை நிறுத்தியது மாடர்ன் தியேட்டர்ஸ். 136 படங்களை தயாரித்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பாக மாறத் தொடங்கிவிட்டது. இருப்பினும் நினைவுகளை தாங்கி நிற்கிறது மாடர்ன் தியேட்டர்ஸின் நுழைவு வாயில். பலரும் நினைவுகளை பேசும் நிலையில் சேலம் செல்கையில் இங்கு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போது இந்த அலங்கார வளைவு உள்ள இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது என்ற அறிவிப்பு மாடர்ன் தியேட்டர் குறித்து பேசச் செய்திருக்கிறது. வளைவில் கருணாநிதிக்கு சிலை வைக்க இடம் கேட்டு கொடுக்காததால் நெடுஞ்சாலைக்கு உரிய இடம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருப்பதாக உரிமையாளர் விஜயவர்மா குற்றம் சாட்டினார். இதனை தமிழக அரசு மறுத்துள்ளது. மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயில் வளைவு நெடுஞ்சாலைத்துறையின் நிலத்திலேயே முழுமையாக அமைந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என கூறியிருக்கிறார் தமிழக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவாவேலு. இருப்பினும் பழமையான இந்த நுழைவு வாயில் வளைவை பாதுகாத்து பராமரிப்பது மட்டுமே அரசின் நோக்கம் எனவும் அங்கு வேறு கட்டுமானங்களையோ சிலையை வைக்கவோ அரசுக்கு எந்த திட்டமும் இல்லை எனவும் கூறியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.